بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة المتقين والعدوان إلا على الظالمين وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا ما بعد. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, சென்றைய பாடத்திலே கூறப்பட்ட 4 இடங்கள் தவிர்ந்த மற்ற இடங்களிலே கையை உயர்த்துவது மார்க்கத்தில் வழிமுறையாக ஆக்கப்பட்ட ஒரு சுன்னாவா என்பது சம்பந்தமாக கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, 4 இடங்கள் தவிர்ந்த மற்ற இடங்களிலே குனியும் போதும் உயரும் போதும் கையை உயர்த்துவது மார்க்கம் என்று சொல்வதற்கு இஹ்தாஜ் இலா பயான், தெளிவுபடுத்துவது என்பால் தேவையாகிறது. ஹதீஸில் வந்த விடயம், இந்த தக்பீரத்துல் இஹ்ராம், முதல் தக்பீர் கட்டும் வேளையில், 2வது இந்த ருக்கூவுக்கு செல்லும் பொழுது, 3வது இந்த ரஃபீம் ருக்கூவிலிருந்து உயர்கின்ற போது, 4வது முதலாவது தஷஹுதிலிருந்து 3 ரக்காத்து கிளம்பும் போது கை உயர்த்துவது மார்க்கமாக்கப்பட்டுள்ளது. இந்த செய்திதான் ஹதீஸில் வந்திருக்கிறது. இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கின்றார்கள், நிச்சயமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கான இர்ஃபு யதைஹி, அவர்கள் இதா கப்பர லிஸ்ஸலா, தொழுகைக்காக தக்பீர் கூறினால் இரு கையை உயர்த்துவார்கள். வைதா கப்பர லிருக்கூஇ, ருக்கூவுக்காக தக்பீர் கூறினால், வைதா கால சமியல்லாஹு லிமன் ஹமிதா என்று கூறினால், வைதா காம மின தஷஹுதுல் அவ்வல், முதலாவது தஷஹுதிலிருந்து அவர்கள் எழுந்தால் அவர்கள் இந்த 4 சந்தர்ப்பங்களையும் கையை உயர்த்துவார் என்ற செய்தி புகாரியிலே 735வது ஹதீஸிலே இடம்பெற்றிருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஃபஹாதில் மவாதி ஸஹாபியல் ஹதீஸ் அன் ரசூலில்லா, இந்த 4 இடங்களும் நபிகளாரை தொட்டும் சஹீஹான செய்தியாக இருக்கும். அது தவிர்ந்தவைகள் லம் யஸ்புத் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், நபிகளாரை தொட்டும் அது உறுதி செய்யப்படவில்லை. அன்னஹுகான் இர்ஃபு யதைஹி, அவர்கள் கையை உயர்த்துபவர்களாக இருந்தார்கள். லா இதா சஜத, சஜிதா செய்தாலோ, வைதா காம மின சுஜூத், சுஜூதிலிருந்து எழுந்தாலோ கையை உயர்த்துபவர்களாக இருந்தார் என்பதற்கு சஹீஹான ஆதாரங்கள் கிடையாது. ஆகவே வலாஹா, இதன்படிக்கு ஃபலா யுஸன்னுல் இன்சான், ஒரு மனிதனுக்கு சுன்னத்தாக்கப்பட மாட்டாது. அங்கிர்ஃபு யதைஹி இதா சஜித, சஜிதா செய்தால் கை உயர்த்துவது, சஜிதாவில் இருந்தால் கை உயர்த்துவது மார்க்கமாக்கப்படவில்லை என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நபிகளாருடைய ஒவ்வொரு சுன்னாக்களையும் துருவி ஆராய்ந்து அதை பின்பற்றக்கூடிய மனிதராக இருந்திருக்கிறார்கள். அவர்கள் கண்டது முதல் தக்பீரிலே இரு கையை உயர்த்துவதையும், ருக்கூவிலேயும் ருக்கூவிலிருந்து எழும்புகின்ற போதும், தஷஹுதுல் அவ்வல் முதலாவது அத்தஹியாத்திலிருந்து நிலைக்கு வருகின்ற பொழுதும் தான் அவர்கள் பார்த்திருக்கிறார்கள். லா யஃபஅலு ஸாலிக ஃபி சுஜூத், அவர்கள் சொன்னார்கள் சுஜூதிலே அதை அவர்கள் செய்ய மாட்டார்கள் என்று செய்திருக்கிறது. அதை மற்றவர்கள் கைப்பிடித்திருக்கின்ற ஆதாரமாக வைத்திருக்கிற ஹதீஸை விட மிக சஹீஹான ஹதீஸ். உயரும் போதும் பணியும் போதும் தக்பீர் கூறுவார்கள் என்ற ஹதீஸை விட மிக சரியான ஹதீஸா இருக்கின்றது. ஆகவே இப்னு உமர் சொல்லக்கூடிய அந்த செய்தியை நாங்கள் பின்பற்றுவதுதான் பொருத்தமாக தெரிகிறது. வல்லாஹு அலம் பிஸ்ஸவாப்.